Hey guys, welcome to another video on V for Vimal. V for Vimal. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா சுட சுட வந்து இறங்கி இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சங்கர் சார் ராம் சரணை வச்சு எடுக்கிற படம் தான் கேம் சேஞ்சர். ஒரு எக்ஸ்ட்ரா வகன்ஸான விஷுவல் டீசரில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரெய்லரில் என்ன விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ. కడుపు నిండా 100 ముద్దలు తినే ఏనుగు ఒక్క ముద్ద వదిలిపెడితే పెద్దగా దానికి వచ్చే నష్టమేం లేదు. కానీ అది 1,00,000 చీమలకి ఆహారం. నేను మీ దగ్గర అడిగేది కూడా ఆ ఒక్క ముద్ద మాత్రమే. కలెక్టర్కి ఆకలిస్తుందంట, ఓ ముద్ద అన్నం అడుగుతున్నాడు. మా పార్టీ సేవ చేయడానికే కానీ సంపాదించడానికి కాదు. నేను సైడ్ సత్యం, మనిషి స్ట్రైట్ ఫార్వర్డ్ సార్, బాడీ మాత్రమే సైడ్లో వెళ్తుంది. ఎవరైనా మీ భార్యని కొన్ని సెకండ్స్ గుచ్చి గుచ్చి చూస్తా ఉంటే ఇలాగే వదిలేస్తారు సార్. తను ఎవరు ఒక్క సెకండ్ నుంచి చూడలేరయ్యా. అవును సార్. నీకు నాకు సెట్ అవ్వదు. ఒక మంచి జరగాలంటే ఏళ్ల తరబడి ఎదురు చూడకూడదు మామ, ఒప్పుకో. బొప్పిలి మోపిదేవి అనే నేను ఆంధ్రప్రదేశ్ ముఖ్యమంత్రిగా దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. సార్ Have a blast. నువ్వు 5 సంవత్సరాలు మాత్రమే మినిస్టర్. నేను చనిపోయే వరకు IAS. అర్థమైందిరా? అయ్యిందా? రాసివరా రానా రాకి రాస్ సార్కి సార్. ఏం చేశాడు వాడు? ఐఎమ్ అన్ప్రెడిక్టబుల్. ஓ 10 ஜனவரி. ஓகே எஸ், நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதாவது சங்கர் மூவினாலே நம்ம எதிர்பார்க்குற என்ன விஷயம் எதிர்பார்ப்போம், நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஆகன்ஸான விஷுவல் கண்டிப்பாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ட்ரெய்லரே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ட்ரெய்லரை பார்த்தோன்னு சொன்னாக்கா வந்து நம்ம சங்கர் சாரோட சிக்னேச்சர் லுக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதுவும் இருக்குது. சங்கர் சாரோட சிக்னிஃபிகண்டான இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே ட்ரெய்லரில் இருக்குது. அண்ட் படம் அப்படின்னு பார்க்க போனால் வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு பாலிட்டிக்கலில் நடக்கிற நம்ம SJ சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பாலிட்டிக்கல் கேட் அண்ட் மவுஸ்னு சொல்லலாமா. ஸோ 2 பேரும் மாற்றி பழி வாங்கிக்கிற ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ அந்த பாலிட்டிக்ஸை தாண்டி வெஞ்சன்ஸை தாண்டி ஃபேமிலி வரைக்கும் போய் வந்து ரிவெஞ்ச் பண்ணுற ஒரு கதையாக தான் அது இருக்கும். ஸோ அதை எப்படி ஒரு கான்செப்டுவலாக வந்து இந்த மூவியில் அது எப்படி வரப்போகுது அப்படி தான் நம்ம வந்து முழு படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ராம் சரண் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகவே ரொம்ப 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 செம்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி எ கம்பேக் ஃபார் நம்ம டைரக்டர் சங்கர் ஆஃப்டர் இந்தியன் 2. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் 2 என்னாச்சு அப்படின்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து ட்ரெய்லர்ஸில் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார் நம்ம சங்கர் சார். பட் ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லர் தான், நல்ல ட்ரெய்லர் தான். பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது ட்ரெய்லரில், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்குது எனக்கு. ஸோ மேபி அது என்னவா இருக்க போது தெரியல. ஸோ படமாக பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ ட்ரெய்லர் ஏதாச்சும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ ட்ரெய்லர் வந்து இட்ஸ் இம்ப்ரெசிவாக இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது, மாஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இல்லை இஸ் இட் டூ லாங், அது கூட எனக்கு சரியாக தெரியல. ஸோ தட்ஸ் இஸ் ஃபார் திஸ் ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன இருக்க மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
10 ஜனவரி வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா படத்தையும் பார்க்க ட்ரை பண்ணுவோம். இந்த படமும் வந்துட்டு பொங்கலுக்கு வருது. ஸோ இந்த பொங்கலை நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். தட்ஸ் இஸ் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஸ்.